ஹாப்பி பர்த்டே அண்ணே. தேங்க்யூ. உங்களுக்கு இன்னும் நிறையா பரிசு இருக்கு. நிறையா பரிசு இருக்கா? ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா பெரிய பரிசு இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் திரும்பி நின்று கண்ணு மூடி இருக்கணும். கண் திறக்கக்கூடாது. ஓகே, திரும்பலாம். எப்படி இருக்குங்க? இல்லையா, இருந்தாலும் நிறைய பேர் அந்த மாதிரி வந்து கிடைச்சி இல்லையா? ஜாஸ்தி போய் ஓகே, நல்லாவே அழகாக இருக்கு. கன்ஃபார்மாக இது வந்து ஒரு ஆள் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான் நான் எடுத்து வாங்கிட்டேன். அது இது உங்களுக்கு தான், உங்களுக்கு சொந்தமாக இருந்து. ஓகே, பிடிச்சிருக்கா? எப்படி பிடிக்க மாட்டோம், அவ்வளோ அழகாக இருக்கு. முதல் வாட்டி இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரிலாம் வாங்கினதில்லை. ஓகே, நீங்கள் செய்றீங்க வேற, சூப்பராக செய்றீங்க. மிக்க நன்றி. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு ஸ்ரீ அண்ணா, ஹாப்பி பர்த்டே டு யூ. நல்லா விஷ் பண்ணுங்க, விஷ் பண்ணி ப்ளோ பண்ணுங்க. ஹாய் ஸ்ரீ அண்ணா, ஹாப்பி பர்த்டே. சரி ஸ்ரீ அண்ணன், இன்றைக்கி ஸ்ரீ அண்ணனுக்கு பர்த்டேன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணன் வந்து ஒரு வாட்டி கெஸ் பண்ணலாம் யார் அவங்க உங்களுக்கு கொடுத்தவங்க அப்படின்னு. கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பரிசு இருக்குது, தவறாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்டனை இருக்குது. ஓகேயா? ஸோ தவறாக இருந்துச்சுன்னா எந்த தண்டனை செய்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, டீல். ஸோ இன்னைக்கு அண்ணனுக்கு பர்த்டே முன்னிட்டு யார் வந்து இந்த கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்தா? சுகுணா அண்ட் கிஷாலினி. எத்தனை வாட்டி கெஸ் பண்ண முடியும் சொல்லியிருந்தேன்? ஒரே வாட்டி. உங்களோட கெஸ்ஸிங் நீங்கள் சொல்லிட்டீங்க, சுகுணா இல்லாட்டி கிஷாலினி. தவிர இருந்துச்சுன்னா தண்டனை இருக்குது சொல்லியிருந்தேன்ல, செய்யலாமா உங்கள் தண்டனையை? ஏன்னா நீங்கள் சொன்ன விடை தவறு. ராங் கெஸ். தவறான கெஸ், சீரியஸா. ஸோ நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொன்ன பதில் இப்போதைக்கு தவறு. ஸோ நீங்கள் வந்து கவிதை படிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் நீங்கள் யார் கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஓகே? பிடிச்சவங்க கிட்ட பெண் காட்டும் அளவுக்கு அதிகமான அக்கறையும் பிடிச்சவங்க கிட்ட மட்டுமே அடங்கி போகும் ஆணின் கம்பீரமும் உறவின் இலக்கணம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சரி ஸ்ரீ அண்ணா, நான் உங்ககிட்ட என்ன கேட்டிருந்தேன், என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்? ஓகே, ஸ்ரீ அண்ணனுக்கு இன்றைக்கி பர்த்டே, ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு யார் அவங்கன்னு கேட்டேன். நீங்கள் யார் சொன்னீங்க? அவங்களா வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க? யார் வந்து கிஃப்ட் கொடுத்தது? யாரு? நான் தானே. ஸோ நீங்கள் சொன்ன விடை தவறு. ஸோ நீங்கள் சொன்னது தவறாச்சு நான் கேட்ட கேள்விக்கு. கரெக்டா? ஸோ என்னை கொடுக்க சொன்ன நபர் யாராக இருப்பாங்க? புக்கே பாருங்க, புக்கேல வந்து என்ன ஐட்டம் இருக்கு? ஸோ இந்த பிளாக் லேபிள் கொடுக்குற அளவுக்கு யாராக இருப்பாங்க? யாரு? சுகுணாதா? கன்ஃபார்ம்? இன்னும் ஒரு ஆள் இருக்காங்க, என் தங்கச்சி. அவங்களாம் இருக்க, ஏன்னா பேசிக்க மாட்டோம் ரெண்டு பேருமே. இப்போ தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க, அண்ணங்கிட்ட பேசணும் அப்படி இப்படின்னு. மேபி ஒரு வேளை அவங்களா இருந்தாலும் இருக்கலாம்.
ஆனால் எனக்கு முதல் 90% வந்து கிஷாலினியும் சுகுணாவும் தான். ஒரு 10% அவங்களோட இது இருக்குது. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக சண்டை அப்படி போயிட்டு இருக்கு. மேபி அவங்க இருக்கலாம். சரி, உங்கள் தங்கை சுகுணா 2 பேர்த்துல ஒருத்தவங்க தான். சுகுணா தங்கச்சி இல்லை, கன்ஃபார்மாக இல்லை, 100% 100% இல்லை. சரி, என் கையில் இன்னொரு gift பாக்ஸ் இருக்குது, அது நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதை நீங்கள் திறந்து பார்த்துட்டு கன்ஃபார்மாக தங்கச்சியா இல்லை சுகுணாவா அப்படின்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிடணும். ஓகேவா? திறந்து பாருங்க. யாரு? அவங்க தானா? கன்ஃபார்ம். நீங்கள் கேட்ட டிஷர்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இல்லையே அதில். ஸோ கொடுத்த gift எல்லாம் பார்த்துட்டீங்க. gift எல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா யாருன்னு? ஒரு மெசேஜ் படிக்கிறேன், அவங்க உண்மையாலே சுகுணா தானா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறையா பேருக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க, அதே போல் நிறையா பேர்கிட்ட ஏமாந்துருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சூதானமாக நடந்துக்கணும். ஒருத்தவங்க வரல, அவங்க அந்த நபர் கொடுத்த நபர் வரல சொல்லி கவலைப்படக்கூடாது. எது நடந்தாலும் அவங்க உங்கள் கூடயே கை பிடிச்சி நடக்கும் ஒரு நபர். கரெக்ட். இன்னைக்கு கொடுத்த நபர் யாரு அப்படின்னா உங்கள் அன்பான சுகுணா. அன்பான பர்சன் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, இன்று போல் நீங்கள் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும். அவங்களால இந்த பர்த்டேக்கு உங்கள் கூட இருக்க முடியல, ஆனால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் பர்த்டே புது வீட்டில் உங்களோட அவங்க கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஹாப்பியஸ்ட் பர்த்டே அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஓகே, அவங்ககிட்ட சொல்கிறது எங்கள் வார்த்தையே. ஏன்னா எனக்கு அவங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன செய்வேன், என்ன பண்ணுவேன், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்தோன்னே நான் சொல்லிட்டேன்னா இல்லையா. ஆனால் ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அது எனக்கு பிடிக்கும்னு சொல்லி அவங்க அதை கொடுத்துருக்காங்க அவங்கக்கிட்ட. அது ஒன்றே ஒன்று தான். நான் அதெல்லாம் பார்த்தேன், இருக்காதான் நினச்சேன். ஆனால் மேபி எனக்கு பிடிக்குதோ அப்படின்னு சொல்லி அவங்க அதை கொடுத்துருக்காங்க. எஸ், கரெக்ட். இந்த தண்ணி வந்து அவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு தான் இந்த தண்ணி வந்து அவங்க உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. பட் அதை பிடிக்க முடியாமல் போச்சுங்க. ஏன்னா இந்த தண்ணினால் பல சம்பவம் வந்து அவங்க வீட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பாபாட்ட ப்ராமிஸ் தான் பண்ணியிருந்தேன். நான் இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் அது தண்ணி நான் வாயில் வைக்கணும். நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன், ஆனால் செஞ்சதில்லை. ஆனால் இதான் முதல் வாட்டி ஸ்டாப் பண்ணி வேணாம். தேங்க்யூ. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் எனக்கு ஒரு 50% எனக்கு தெரியும் அவங்க தான் இருப்பாங்கன்ட்டு. நான் எதிர்பார்த்தேன்னா அவங்களே வந்து வருவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் நீங்கள் உங்களோட
உங்கள்கிட்ட கொடுத்து செஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. தெரில இதுக்கப்புறம் எனக்கு வார்த்தை இல்லை சொல்கிறதுக்கு. இதுக்கப்புறம் நான் வந்து அழுந்துருவேன்னு நினைக்கிறேன். வேணாம், எனக்கு பர்த்டே எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ஆனால் நான் உங்ககிட்ட கேட்ட ஒரு டிஷர்ட் தான் எனக்கு வரவே இல்லை. அதுதான் ஒரு வருத்தமாக இருக்குது. மற்றபடி எல்லாம் சரி, திரும்பி அவங்கள வாங்கி கொடுக்க சொல்லிடுவோம். ஓகே.